ஹலோ கைஸ். பினமோ சிக்னல் எப்படி மாட்டைகள் யூஸ் பண்ணுறது நான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். டவுட்டாக இருக்கும், 1S என்ன 2S என்ன நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பினமோ பைனரி சிக்னல் இருக்குது. பினமோ ஐகாப்ஷன் பிளாட்ஃபார்ம் எல்லா யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கோடெக்ஸ் கூட, ஒலிம் ட்ரேடு. இப்போ பைனரி கிளிக் பண்ணிங்கன்னா பைனரி சிக்னல்ஸ் வரும். ஓகே, எல்லா அசட்டும் இருக்கும். அதாவது இது வந்து பினமோக்கு ஃபேமஸான அசட் கிரிப்டோஐடிஸ் அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி, ஃபாரெக்ஸ் அசட் எல்லாமே இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரிப்டோஐடிஸ் ரிசல்ட்டோட சேர்த்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரிப்டோஐடிஸ் வரைக்கும் பாருங்கள், இந்த அசட்டோட சிக்னல் தான் இதில் போயிட்டு இருக்கும். ரிசல்ட்டோட எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வரும், லாஸும் வரும் ப்ராஃபிட்டும் வரும். அது எப்படி மணி மேனேஜ்மெண்ட்டோட கரெக்டாக பண்ணணும்னா டெய்லியும் ஒரு 2-3 சிக்னல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு கிரிப்டோவில் எந்த சிக்னல்ஸும் இல்லை. அதாவது 22 10 மணிக்கு மேலே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க சீக்கிரமாக அதில் போவோம். யூரோஎஸ்டியில் பார்ப்போம். இப்போது யூரோஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 21:51 கீழே டைம் பாருங்கள், 21:51. இன்னும் நெக்ஸ்ட் சிக்னல் செல்லு. ஓகேவா, இப்போ பாருங்கள் 21:51 வந்து செல். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஃபியூச்சர் சிக்னல், சரிங்களா? அதனால வந்து ரொம்ப அக்யூரேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் செல் கொடுக்க போகிறேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சிக்னல், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும். அது எப்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இருங்க நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 9:51க்கு வந்து செல். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் தான், கீழே பாருங்க டைமு. இந்த இடத்துல சிஸ்டமில் 9:51 நெக்ஸ்ட் சிக்னல். இப்போ செல் கொடுக்க போகிறோம். கேண்டில் மாறினவனே டக்குன்னு செல் கொடுத்துடணும். மாறிச்சா? செல் கொடுத்துட்டேன். செல் கொடுத்துட்ட பிறகு அதாவது மார்க்கெட் டவுனில் போயிடுச்சுன்னா ப்ராஃபிட் வரும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பைனரி பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதிகம். இதில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், அப்படி இல்லைனா ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, சப்போஸ் இந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ 400 இருந்தது நம்ம 800 மாற்றிக்க போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் சிக்னல் இது லாஸ் ஆயிடுச்சுன்னா செல் கொடுக்கணும் மறுபடியும், சரிங்களா? நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இருங்க என்ன டைம் முடியல. சப்போஸ் இது வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா மார்டிகல் 1S 2S போட வேணாம், சரிங்களா? இதில் 1S 2Sலாம் போட்டிருக்கோம், குழப்பிக்காதீங்க. இந்த பாருங்க 1S 2Sனா டேரக்ட் வின்னா டேரெக்டாக வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சுனால டேரக்ட் வின் அங்கே போட்டிருக்கோம் ரிசல்ட்டு. சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து மார்க்கெட் வந்து மேலே சப்போஸ் போயிடுச்சுன்னா அமௌண்ட் வந்து 400லேருந்து 800 மாற்றிக்கிட்டு செல் கொடுப்போம். எது மாதிரினா இந்த அடுத்த கேண்டில் நாங்கள் செல் கொடுப்போம். ஓகேவா? என் அக்கௌண்ட்டை இன்னொருத்தர் யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டாக தான் இருப்பான், பை கொடுத்து வச்சுக்கிறான், சரிங்களா? சப்போஸ் லாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம செல் கொடுக்கணும், சரிங்களா? இது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து 1S சொல்லுவாங்க, நான் செல் கொடுத்துருக்கேன். அது வந்து 1 ஸ்டெப் மார்டிகல். சப்போஸ் இதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணுற போகிறேன், 1600 வச்சு மறுபடியும் வந்து செல் கொடுப்பேன். அடுத்த கேண்டில் செல் கொடுப்பேன். அது பார்த்தா 2 ஸ்டெப் மார்டிகல். மேக்ஸிமம் 3 வரையும் போவோம், அதுக்கு மேலே போக வேண்டாம். ஓகேவா? இதுதான் இங்கே ரிசல்ட்டாக வந்து காமிக்கும். இப்போ டேரக்ட் வின் ஆயிடுச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரிசல்ட் டேரக்ட் வின் காமிக்கும். காமிக்குதா? இப்போ 9:51க்கு செல்லு டேரக்ட் வின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டே போகும். அடுத்த சிக்னலுக்கு வந்து இருங்க நம்ம பார்க்கலாம். இப்போ கிரிப்டைடேஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கிரிப்டைடேஸ் பார்த்தீங்கன்னா 10:06க்கு இருக்குது செல்லுன்னு. 10:06க்கு வந்து நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம், கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. அவ்வளோதான், சரிங்களா? இதான் மார்டிகல், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா 400 யூஸ் பண்ணிங்கன்னா 400, சப்போஸ் அது லாஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ 400 செல் கொடுக்குறீங்க, லாஸ் ஆயிடுச்சுன்னா 800 செல் கொடுங்க. அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா 1600 செல் கொடுங்க. அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ கிரிப்டைடேஸில் பை கொடுத்துருக்குன்னா இது அப் ட்ரெண்டில் இருக்கனால நம்ம பை கொடுக்கலாம், சரிங்களா? இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது செல்லு சிக்னலில் கொடுத்துருந்தா எடுக்க வேண்டாம். அதாவது இவ்வளோக்குள்ள சிக்னல் இருக்குது, எல்லாத்தையும் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இதில் வந்து ஒரு 4-5 சிக்னல்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதுக்கு நான் ஓனாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவேன்னு இருப்பீங்க. ஓனாக ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். இது வந்து ஒரு ரோட் மேப், ஓகேங்களா? அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி. இதில் எடுத்தால் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக நிற்கலாம். நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். இதுலேயும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஏன்னா பைனரி பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது, ரிஸ்க் இருக்கும். சப்போஸ் உங்களால் இது பை பண்ணி வாங்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, ஃப்ரீயாகவே 2 சிக்னல் டெய்லியுமே இருக்கும். இதில் ஒரு 2 சிக்னல், இதில் ஒரு 2 சிக்னல், இதில் ஒரு 2, எல்லாத்துலேயுமே 2 சிக்னல். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்னல்ஸ் இருக்கும்.
மொத்தம் 18 சிக்னல்ஸ் இருக்கும். டெய்லியுமே 18 சிக்னல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதாவது ஃப்ரீ தான் உங்களுக்கு, சரிங்களா? பே பண்ணி வாங்கணும் அவ்வளோ. இவ்வளோக்குள்ள நிறைய சிக்னல்ஸ் வேணும்னா ₹1000 பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே டிரான்சாக்ஷன் ஐடி, டெலிகிராம் ஐடி, ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பைனரி சிக்னல்ஸ் இந்த இடத்துல வந்துடும். எல்லா சிக்னல்ஸும் டெய்லியுமே பார்த்துக்கலாம். ஃபாரெக்ஸ் பாட் இருக்குது. அப்புறமேட்டு ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. ஜாயின் பண்ணுறது தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.